ரேஷன் கடையில் ரூபாய் 2க்கு 50 மில்லி மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யப்பட்டதால் நுகர்வோர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடியில் 950 அட்டைதாரர்கள் உள்ள நிலையில் 38 லிட்டர் மண்ணெண்ணெய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணராஜா வழங்க கேட்கலாம். சரவணராஜா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் ராம்குமார். சிவகங்கை அருகே கொல்லங்குடி கிராமத்துல நியாய விலை கடை செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நியாய விலை கடையில 950 கார்டுக்கு மேல இருக்காங்க. இவங்களுக்கு ஒதுக்கீடு செய்ததுல பாத்தீங்கன்னாக்கா வெறும் 35 லிட்டர் மட்டுமே ஒதுக்கீடு செஞ்சனால பாத்தீங்கன்னா மக்களுக்கு முழுமையாக கொடுக்க முடியாததுனால அந்த அந்த மண்ணெண்ணெய் சொசைட்டி செயலாளரே ஒரு முடிவு எடுத்து இந்த ஒவ்வொருவருக்கும் 2 ரூபாய்க்கு 50 மில்லி மண்ணெண்ணெய் ஓட்டுறது 5 பேர் கட்டி கிளப்பு இருக்கு. இது குறித்து பார்த்தோம்னா நம்ம நேரடி பார்க்கும்போது கொல்லங்குடியில நியாய விலை கடை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் சொந்தமான அரசு நியாய விலை கடை செயல்பட்டு இருக்கு. இந்த கடையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா 900க்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டுல பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த 2 லிட்டர் ஒரு சராசரி ஒரு நபருக்கு 3 லிட்டர் ஊட்ட வேணும். அதாவது அவங்களுக்கு கேஸ் இணைப்பு இல்லாதவங்களுக்கு 3 லிட்டர் அரசு வழங்க வேண்டும். அரசு தற்போது நியாய விலை கடைக்கு வழங்குவதே பற்றாக்குறையா வழங்குவதனால அவர் செயலாளர் ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் கொடுக்க முடியாதுங்கிற செயல் அதனால செயலாளரே ஒரு தனிச்சையா ஒரு முடிவு எடுத்து ஒரு தனி நபர் ஒரு நபருக்கு 50 ml 2 ரூபாய் என வித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து தற்போது 2 ரூபாய்க்கு 50 மில்லி லிட்டர் மட்டும் கொடுக்கப்படுவது குறித்து கடையின் அலுவலர்கள் என்ன செய்ய உள்ளனர்? இது குறித்து நம்ம கடை அலுவலர் அவர்களுக்கு கூட்டுறவுத்துறையில் இது குறித்து கேட்ட பொழுது இது நாங்கள் சொல்லவில்லை, உண்மையான பயனாளிகளை அறிஞ்சு அவர்களுக்கு வழங்க செய்தான் வலியுறுத்தி இருந்தோம். ஆனால் செயலாளரை தன்னிச்சையா முடிவெடுத்திருக்கார். இது குறித்து நம்ம அவர் மீது நடவடிக்கை எடுப்போம் சொல்லி கூட்டுறவுத்துறையில சொல்லியிருக்காங்க. ராம்குமார், தகவலுக்கு நன்றி சரவணராஜா.